பாட்டியும் சித்தியும் செஞ்ச வேலைக்கு கண்டிப்பாக விஜய் அவங்கள மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். பசுபதி இப்படி ஒரு பிரச்சனையே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட குடும்பம் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. சாரதாம்மா ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க. வேறு வழி தெரியாமல் பசுபதி காலிலே விழுந்துறாங்க. ஏன்னா பசுபதி கிட்ட ஆதாரம் இருக்குது. ரொம்பவே கெஞ்சுறாங்க பசுபதி கிட்ட, தயவு செஞ்சு இந்த வீட்டை எங்களுக்கு கொடுத்துரு, எவ்வளவோ எங்ககிட்ட இருந்து நீ பறிச்சுக்கிட்ட, இதையாச்சும் எங்களுக்கு விட்டு கொடுத்துரு. ஏன்னா என் வீட்டுக்கார ஞாபகத்தமாக இந்த ஒன்று மட்டும்தான் இருக்குது. அவர் வாழ்ந்த வீடு இது. இது இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, அம்மா போய் போய் இவங்கிட்டலாம் நீ எதுக்காக கெஞ்சிகிட்டு இருக்கிற? நான் இருக்கும்போது நீ எதுக்குமா ஃபீல் பண்ணிகிட்ருக்கிற? இந்த வீடை நான் கண்டிப்பாக எப்படினாலும் மீட்டு உன் கையில் ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பசுபதியின் அக்கெல்லாம் பேசுகிறாங்க, காவேரி உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, என்கிட்ட ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்குது தெரியும்ல. உடனே காவேரி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு பசுபதி கிட்ட சண்டைக்கு எதிர்றாங்க. இங்கே சாரதம்மா எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. காவேரி உங்கள் அம்மாவை பார்த்தா ரொம்பவே பாவமாக இருக்குது. நான் கொஞ்சம் மனசு இறங்குறேன் சரியா? உங்கள் அம்மாவுக்காக இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் இந்த வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக தங்கிக்கோங்க. நாளைக்கு காலையில் விடிஞ்சதுமே இந்த வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பிடணும், எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி பார்த்திங்கன்னா கிளம்பிடுறாரு. எங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு சாரதம்மா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதான் நான் இந்த வீட்டில் நம்ம இருக்க போகிறது, இதான் கடைசி நாளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. பாட்டி எல்லாருமே கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. உடனே குமரன் இருந்துக்கிட்டு, இப்போ என்ன பண்ண காவேரி? ஒன்றே ஒன்று தான் மாமா செய்ய முடியும். கண்டிப்பாக உண்மையை நிரூபிக்க முடியாது. ஏன்னா அப்பா இல்லை, அப்பா தான் சைன் போட்டு கொடுத்து தான் அந்த பசுபதி சொல்லிகிட்டு இருக்கிறான். இதுக்கு ஒரே வழி, நம்ம 10 லட்சம் பணத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போது அவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறது? காவேரி இருந்த அமௌண்ட்டெல்லாம் நம்ம கடைக்கு இது பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. எப்படியாச்சும் ரெடி பண்ணிக்கலாமாம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கெத்தாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. விஜய்கிட்ட நிவின் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி பசுபதி காவேரி வீட்டை வச்சு பிரச்சனை பண்ணுறது, காவேரி குமரன் எல்லாருமே கொடைக்கானலுக்கு போனது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. பயங்கர கோவப்படுறாரு. அந்த பசுபதியை நான் என்ன பண்ணேன்னு பாருங்கள், இப்போவே கிளம்புறேன், அவள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான், திருந்தவே மாட்டானா? அன்னைக்கு தான் நான் அவனை செம்மையாக வெளுத்துட்டு வந்தேன். இதுக்கப்புறம் காவேரி குடும்பத்தை டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். மறுபடியும் ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? அவங்க எவ்வளோ கஷ்டத்தை தான் இவனால் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாரு. நான் இப்போவே கொடைக்கானலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிளம்புறாரு. உடனே நிவின் இருந்துக்கிட்டு, வேணா நீங்கள் போனால் தேவையில்லாத பிரச்சனை, மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இது மட்டும் காவேரிக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம மேலே தான் கோவப்படுவா. ஆல்ரெடி உங்கள் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பசுபதினால் விஜய்க்கு பிரச்சனை வருது, எதனால ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரி தான் எல்லாத்துக்கும் காரணம், காவேரி விஜய் லைஃப்பில் வந்தனால தான் பசுபதியுமே விஜய்கிட்ட பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்லேயுமே பேசியிருக்கிறாங்க. நம்ம விஜய்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு. இங்கே விஜய் என்ன தான் நிவின் பேசினாலுமே நான் கொடைக்கானலுக்கு கிளம்பி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க. உடனே நம்ம நிவின் இருந்துக்கிட்டு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நல்லா இப்போதைக்கு போக வேணாம், இங்கே நிலவரம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நானும் உங்கள் கூட சேர்ந்து வரேன், போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் என்னென்னு கால் பண்ணி கேட்டுட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், உடனே நம்ம கிளம்பிடலாம். அங்கே பசுபதி ரொம்ப நம்ம காவேரி குடும்பத்துக்கு பிரச்சனை பண்ணானா நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விஜய், கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருங்க, எவ்வளோ கோவம்லாம் வேணாம், பார்த்துக்கலாம். எனக்குமே அந்த பசுபதி மேலே செம்ம கோவம் தான் வருது. என்னதான் என்னோட மாமாவாக இருந்தாலும் அவன் பண்ணுற எந்த விஷயமும் எனக்கு பிடிக்கல, ரொம்பவே மோசமான ஒரு ஆளாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி நிவின், என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் சந்தேக புத்தி யமுனா இருந்துக்கிட்டு விஜய்க்காக வெளியவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, விஜய்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காவேரி ரூட்டை கிளியர் பண்ணாதான் அவங்க ரூட் கிளியர் ஆகும். அந்தளவுக்கு நிவின் காவேரியை சேர்த்து வச்சு சந்தேகம் ரொம்பவே முத்தி போச்சு.
எங்கள் விஜயுமே வெளியே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து சொல்கிறாங்க. என்ன பேசணும் சொல்லு யமுனா, நான் வந்தப்போ நீ எதுவுமே பேசாமல் இருந்த, இப்போவாச்சும் உங்கள் அம்மா கிட்ட பேசணும்னு தோணுச்சே, சொல்லு என்ன சொல்லணும் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நான் காவேரியை பற்றி தான் பேசணும். அப்படியா சொல்லு, உனக்கு காவேரி பற்றி இதனாலும் தெரியுமா, ஏன் அவள் வந்து சடனாக இப்படி ஒரு முடிவெடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா, தெரிஞ்சால் சொல்லு யமுனா, எனக்கு ஒன்றுமே புரியாமல் ரொம்பவே குழம்பி போயிருக்கிறேன். அந்த பசுபதி வேற ஒரு பக்கம் ரொம்பவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறான், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை, ரொம்பவே கடுப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. காவேரி அக்கா ஒன்றும் தானாக இப்படிலாம் ஒரு முடிவெடுக்கலை, அதுக்கு வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய்க்கு பயங்கர ஷாக்காகுது. என்ன சொல்கிற யமுனா, நீ வரல எதனாலும் உளறிட்டு இருக்காத, இதை யார் சொன்னா உங்ககிட்ட, காவேரி எதுவும் சொன்னாலா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. காவேரி ஒன்றும் சொல்லலை, அக்கா கங்கா சொன்னா, இந்த மாதிரி உங்கள் சித்தி வந்து வீட்டுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு போனாங்களா, காவேரி அக்காவை உங்கள் லைஃப்பில் இருந்து போக சொன்னாங்களா, அவங்க லைஃப்லேயே வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அது மட்டும் இல்லை இன்னமும் நிறையாவே பேசிட்டு போயிருக்கிறாங்க, அம்மாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி, எங்கள் அக்கானால தான் உங்களுக்கு பிரச்சனையா, அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து போட்டு விட்றாங்க யமுனா விஜய்கிட்ட. இதை கேட்டதுமே நம்ம விஜய் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அது மட்டும் இல்லை, அவங்க சித்தி மட்டும் வந்து பேசலை, பாட்டி கூட வந்து அக்கா கிட்ட வந்து தனியாக பார்த்து பேசியிருக்கிறாங்க, அவங்களையுமே இதே தான் சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் லைஃப்பை விட்டு காவேரி அக்காவை போக சொல்லி. அப்புறம் அக்கா என்ன என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள், உங்கள் குடும்பமே அக்காவை வந்து உங்கள் லைஃப்பை விட்டு போக சொல்கிறாங்க, அக்கா எப்படி உங்கள் கூட சேர்ந்து வாழ முடியும், நீங்கள் வந்து எங்கள் அம்மா தான் எல்லாத்தையும் காரணம், எங்கள் அம்மா தான் உங்களையும் அக்காவையும் பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்குறீங்க, ஆனால் அது கிடையாது, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல காவேரி உங்கள் வீட்டுக்கு வர்றது, இதுதான் இப்போது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே நம்ம விஜய் இருந்து கூட ரொம்பவே ஷாக் ஆகுறாரு, பயங்கர கோவத்தில் இருக்கிறாரு. அப்போது இதுக்காக தான் காவேரி இப்படி திடீர்னு ஒரு முடிவெடுத்தாளா, எனக்கே ரொம்பவே சந்தேகமாக தான் இருந்தது, ஒன்றுமே புரியாமல் இருந்தது. ஏன்னா அது முன்னாடி வரையும் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு இருந்தேன், நான் எப்போ கூப்பிட வருவேன், எப்போ என் கூட வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆசையோட எதிர்பார்ப்போடு இருந்தா, சடனாக நான் வந்து கூப்பிட போகும்போது இப்படிலாம் பேசுனது என்னால் கொஞ்சம் கூட வந்து ஏற்றுக்கவும் முடியல, நம்பவும் முடியல, இப்போ தான் இதுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுது, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், பாவம் காவேரியை எந்தளவுக்கு வந்து கஷ்டப்படுத்த முடியுமோ எல்லாருமே கஷ்டப்படுத்துகிறாங்க, அவள் எவ்வளோ தான் தாங்கிக்க முடியும், எதையுமே வந்து என்கிட்ட சொல்கிறதே இல்லை, காவேரி கிட்ட பிடிக்காத விஷயம் இதுதான் எனக்கு, ஏதாச்சும் சொன்னால் தானே எனக்கு தெரியும், சொல்லாமையே மனசுக்குள்ளேயே வந்து பூட்டி வச்சுக்கிட்டு அவளே கஷ்டப்படுறது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சரிங்க மாமா, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, ஏன்னா நீங்களும் காவேரி அக்காவும் சந்தோஷமாக வாழணும், அவ்வளோதான் எனக்கு, உங்கள் கூட இருந்தால் தான் காவேரி ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறையா பிட்டை போட்டு விட்றாங்க. அப்படியே ரொம்பவே நல்லவங்க மாதிரி வந்து யமுனா பேசிகிட்டு இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா நிவீனும் காவேரியை பற்றி அவங்களுக்கு சந்தேகம் அதிகமாக இருக்குது. விஜய் காவேரி மட்டும் பிரிஞ்சுட்டா நம்ம வாழ்க்கை நாசமாயிடுமே, நிவீன் வந்து அக்கா கூட சேர்ந்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஒரு பயத்தில் தான் இப்படிலாம் வந்து இந்த யமுனா வந்து விஜய்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சரி யமுனா, நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நானும் காவேரியும் சேர்ந்து சந்தோஷமாக வாழுவோம் ஒன்று சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு நான் வீட்டில் போய்ட்டு மற்றதெல்லாம் பேசிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மாமா தயவு செஞ்சு நான் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரிய வேணாம், தெரிஞ்சால் என் மேலே கோவப்படுவாங்க, ஏன்னா இந்த விஷயத்த உங்ககிட்ட யாருமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சுருக்குறாங்க அப்படின்னு வந்து. சரி யமுனா, நீ ஒன்றும் பயப்படாத, ஆனால் நீ பண்ண ஹெல்ப்பை நான் எப்போதுமே மறக்க மாட்டேன், இது என் லைஃபுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று, சரியா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கிளம்பிடுறாரு. அப்பாடா எப்படியோ மாமா கிட்ட வந்து உண்மையை சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் வந்து நம்ம வாழ்க்கை சேஃபு, இந்த காவிரியோட வாழ்க்கை எப்படி போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யமுனா பார்த்திங்கன்னா கேவலமாக இது பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம விஜய் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் செம்மையாக சவுண்டு விட்டுருக்கிறாரு, தாத்தா பாட்டி சித்தி எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு இந்த விஜய்க்கு, எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏன்பா என்ன, யார் மேலே வந்து உனக்கு இவ்வளோ கோவம், எதுக்காக இப்படி வீட்டில் வந்து கத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க தாத்தா இருந்துக்கிட்டு. இந்த வீட்டில் யாருமே நான் நல்லா இருக்குன்னு நினைக்கல போல தாத்தா, இப்போ தான் எனக்கு விஷயம் தெரியுது, என் மேலே பாசமாக இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சேன், ஆனால் எல்லாமே வேஷந்தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து மறைமுகமாக வந்து சொல்கிறாரு. தாத்தாவுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன விஜய் என்ன சொல்கிற, ஒன்றுமே புரியலையே நீ சொல்கிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. தாத்தா காவேரி எதுக்காக நம்ம வீட்டுக்கு வரலேன்னு தெரியுமா, தெரியலையே, எனக்கு எப்படி தெரியும், உனக்கே தெரியாத போது எனக்கு எப்படி தெரியும் இதுக்கான காரணம், அது எல்லாத்துக்குமே இந்த வீட்டில் உள்ளவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாத்தா சொல்லவுமே இங்கே சித்தியும் பாட்டியும் பயங்கர ஷாக்காகி நிற்கிறாங்க. என்ன விஜய் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிற, நம்ம வீட்டில் உள்ளவங்க காரணமா, யார்,
காவேரிக்கு எதிரினா அந்த ராகினி மட்டும்தான். அவளே அந்த வீட்டில் இல்லை, வேறு யாராக இருக்கிற போகிறாங்க. சும்மா வந்து நீ எதனாலும் பேசிகிட்டு இருக்காதப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, நானும் முன்னாடி நினச்சேன் காவேரிக்கு பசுபதி ராகினி மட்டும்தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த வீட்டில் புதுசாக சில பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே பாட்டியும் சித்தியும் பார்த்திங்கன்னா அப்படி தலையை குனிஞ்சுக்கிறாங்க, திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு புரியலையா, பேரை சொல்லணுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன விஜய், என்ன தான் பேசிக்கிட்டு இருக்கிற, எதுனாலும் டேரெக்டாக சொல்லு, எதுக்காக இப்படி வந்து நீ மறைமுகமாக சொல்கிற, யாரை சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. நம்ம வீட்டில் யார் தத்தா இருக்கிறா, இந்த பாட்டியும் சித்தி தான் வந்து சூப்பரான வேலை பார்த்து வச்சுருக்குறாங்க. என் லைஃப்பை வந்து கெடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்படிலாம் பண்ணிங்களா, இல்லை வேறு எதுனாலும் வந்து என்னை பழி வாங்கணும்னு என்ன இருக்குதா உங்ககிட்ட, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் பாட்டி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்ன விஜய், என்ன பேசிகிட்டு இருக்கிற, எங்கள் சித்தியுமே பார்த்திங்கன்னா நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தானே விஜய் நாங்கள் நினைப்போம், நீ கெட்டு போகணும்னு சொல்லிட்டா நாங்கள் நினைப்போம், சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா எப்படினாலும் காவேரியை என் கூட சேர்த்து வச்சுருந்துருக்கணும், காவேரி கிட்ட வந்து என்னை விட்டு என் லைஃப்பை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டாயப்படுத்தியிருக்கக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு கேவலமாக இல்லை, இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கிறீங்க. நான் எப்படா காவேரி கூட சேருவேன், எல்லா ரூட்டுமே கிளியர் ஆகிடுச்சு, ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அவள் கூட சேர போகிற நேரத்தில் இப்படி ஒரு வேலையை நீங்கள் 2 பேருமே பண்ணி வச்சுருக்கிறீங்க. என்னால் இதை சுத்தமாக நம்ப கூட முடியலை. ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, நான் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் உண்மையாகவே வந்து ஆசைப்பட்றீங்களா, இல்லை நான் கஷ்டப்படணும், வாழ்க்கை முழுவதும் வந்து நான் கஷ்டத்துலேயே வாழணும், இல்லை நான் உயிரோடையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு விஜய் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே பாட்டி சித்தி எவ்வளோ வந்து நம்ம விஜய்க்கு வந்து சமாதானம் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பசுபதினால தான் நாங்கள் பயந்துக்கிட்டே இப்படிலாம் வந்து பேசணும், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பசுபதி மட்டும்தான் கெட்டவனா, பசுபதினால் மட்டும்தான் எனக்கு வந்து பிரச்சனை வருதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம், பசுபதினால தானே உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அப்போது இந்த இருக்கிறாங்களே உங்கள் பொண்ணோட புருஷன் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலையா, எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கிறாரு, எனக்கு நடந்த நிறையா பிரச்சனைக்கு அவரும் தான் காரணம். அதனால் உங்கள் பொண்ணை வந்து அவர் வீட்டுக்காரரை வந்து அவங்க வீட்டுக்காரரை டைவர்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பேசாமல் இருக்க சொல்லுங்கள், ஏன்னா இப்படி ஒரு முடிவெடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே என்னப்பா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு பாட்டி இருந்துகிட்டே கேட்க, அப்போ உங்கள் பொண்ணுக்கு மட்டும் ஒரு நியாயம், மற்றவங்களுக்குலாம் ஒரு நியாயமா, பாவம் காவேரிக்கிட்ட இப்படிலாம் பேசியிருக்கிறீங்க, அவள் எப்படி இதெல்லாம் வந்து தாங்கியிருப்பாளோ எனக்கு தெரியல, அவள் என்ன நிலமையில் இருக்கிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா, எதுவுமே தெரியாமல் இப்படி அவளை நீங்கள் கஷ்டப்படுத்தியிருக்கிறீங்களே, உங்களை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து செம்மையாக திட்டிகிட்டு இருக்கு. எங்கள் வீட்டில் சண்டையை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து கொடைக்கானலுக்கு தான் கிளம்ப போகிறாங்க. எப்படினாலும் காவேரியோட வீட்டை வந்து மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரிக்கு துணையாக வந்து களத்தில் இறங்க போகிறாங்க. அடுத்தடுத்து இன்னுமே பார்த்திங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போது. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.